يضللهم فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولكل جعلنا مما ترك الوالدين والأقربون صدق الله العليم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 33வது வசனம். இந்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் பெற்றோர்களை பற்றியும் அந்த பெற்றோர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய அவரவர் சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்துக்களில் என்ன உரிமை இருக்கிறது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக, இந்த 33வது வசனத்தின் வாயிலாக சில செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்றான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் அரபியர்கள்ட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் நேர்மைக்கு முரணாக இருந்து வந்ததை ஒன்று ஒன்றாக அல்லாஹ் கலைந்து கொண்டே வந்தான். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனைவி ஒரு கணவன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனுக்கு யாரெல்லாம் நெருக்கமானவங்களாக இருக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு அந்த கணவனினுடைய இறந்து போன அவருடைய அந்த கணவனினுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி தன்னுடைய சகோதரனுடைய சொத்துக்களை அவங்க பங்கிட்டுக் கொள்வாங்களோ, தன்னுடைய சகோதரனுடைய சொத்துக்களை இவங்க தனக்கு எடுத்துக்குவாங்களோ, அது மாதிரி அவருடைய மனைவியை அவங்க எடுத்துக்குவாங்க. ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இறந்து போனவருடைய மனைவியை அவருடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க, தன்வசப்படுத்திக் கொள்வாங்க. அந்த பெண்ணினால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அந்த பெண்ணுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவங்க கூட தான் வாங்கணும். அந்த பெண் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் செய்து வைக்க மாட்டாங்க. ஒன்று இவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க யாரை கையை காட்டுறாங்களோ அவங்கள தான் நான் அந்த பொண்ணு திருமணம் செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு அறியாமை காலகட்டத்தில் அரபியர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், அடுத்தடுத்த சூரா நிசாவில சில வசனங்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் கூடாது. அவருடைய சொத்துக்கள்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர அவருடைய மனைவி இடத்துல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கணவர் இறந்து விட்டால் ஒரு பெண்ணுக்கு முழு அதிகாரத்தையும் முழு சுதந்திரத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். கணவர் இறந்து விட்டார்னா அந்த மனைவி அந்த பெண் என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க யாரை திருமணம் செய்ய நினைக்கிறாங்களோ, யாரு கூட வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அது அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக இது போல நடக்கக்கூடாது என்பதாகலாம் அல்லாஹ் தடை செஞ்சு வந்தான். இப்படி நிறைய அறியாமை காலத்தில் அந்த அரபியல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அல்லாஹ் ஒன்று ஒன்றா அவர்களுக்கு அந்த நீதிக்கு நேர்மைக்கு முரண்பட்டு இருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் கலைஞ்சு வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி இந்த வசனத்தில் அறியாமை காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. யார்கிட்ட? அரபியர்கள்ட்ட. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருவரோடு சேர்ந்து பழகுவாங்க, ஒருவரோடு சேர்ந்து பழகுவாங்க. அது நட்பு ரீதியாக இருக்கும். அப்படி பழகி கொண்டு இருக்கும் பொழுது அவர் யாருன்னே தெரியாது, அப்படி ஒரு கூட நட்பு ரீதியாக பழகக்கூடியவராக தான் இருப்பார். இப்போ இவங்க நட்பு ரீதியாக பழகும் பொழுது இவருடைய நட்பு, இந்த நட்பின் மூலமாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அன்பு, இந்த அன்பின் மூலமாக இவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த அளவுக்கு அவர்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொள்வாங்க அப்படின்னு சொன்னால், நான் இறந்து போயிட்டேனா என் சொத்து ஃபுல்லாக உனக்கு, நீ இறந்து போயிட்டா ஓ சொத்து ஃபுல்லாக எனக்கு, நீனும் நானும் ஒரே ரத்தம், நீனும் நானும் ஒரே பந்தம் என்பதாக ஒரு யாருன்னே தெரியாத ஒருவரோடு நட்பு ரீதியாக தான் பழகுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்குவாங்க, ஒருவருடைய உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதே போன்று ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இவர் யாரு கூட நட்பு வச்சிருந்தாரோ அவருக்கு தான் இவர் சொத்து போகக்கூடிய அளவிற்கு ஒப்பந்தமே செஞ்சுக்குவாங்க. உயிரோட வாழும் பொழுது ஒப்பந்தமே செஞ்சு வச்சுட்டு போயிடுவார். இப்போ இந்த நிலையின் மூலமாக யாருக்கு பாதிக்கப்படுறாங்கன்னா, யாரெல்லாம் அந்த சொத்தினுடைய உரிமையாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. யாரெல்லாம் இவருடைய சொத்துக்கு உரிமையாளராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் அல்லாஹ் இந்த சூரா நிசாவினுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலிக்குள்ளி ஜஅல்னா மிம்மா தரக்கல் வாலிதைனி வல் அக்ரபூன், நீங்கள் விற்று சொன்ன உங்களுடைய சொத்துக்களில் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன செய்கிறாங்க, முழு உரிமையாளர்களாக இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா
இறந்து போனவருடைய சொத்துக்களில் முதல் முழு உரிமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பெற்றோர்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்றார். வெறும் சொத்துக்கு மட்டும் அவர்கள் உரிமையாளர் கிடையாது. ஒரு பெற்றோர்கள் என்பவர்கள் வெறும் சொத்துக்கு மட்டும் அவங்க உரிமையாளர்கள் கிடையாது. அவர்கள் இம்மை மறுமையினுடைய நனவுகளுக்கு அவர்களே முதன்மைப்படுத்துறாங்க. பெற்ற தாய் தந்தையை எல்லாம் வல்ல இறைவன் இம்மை மறுமையினுடைய சிறந்த வாழ்க்கைக்கு அவர்களை தான் அல்லாஹ் முன்னிலைப்படுத்துறான், முன்னிலைப்படுத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நட்பு கொள்வது, நான் அதிகமாக நேசிப்பது, அதே போல் இந்த உலகத்திலேயே ஒருவருக்கு நான் அதிகமாக பணி செய்வது அப்படின்னு சொன்னா அது யாருக்கு நான் செய்யணும் என்பதாக கேட்கிறேன். யாரின் மீது நான் அதிகமாக அன்பு கொள்வது, யாருக்கு நான் பணிவிடை செய்வது, இந்த உலகத்தில் யார் எனக்கு தகுதியான ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 முறை உன்னுடைய தாய் என்பதாக குறிப்பிட்டார். அவர் கேட்ட கேள்விக்கு 3 முறை அவர்கள் சொன்ன பதில் உன்னுடைய தாய். இந்த உலகத்திலே நீ அதிகமாக நேசிக்கணும்னு ஆசைப்பட்டனா உன் தாயை நேசி. இந்த உலகத்திலே யாருக்காவது பணிவிடை செய்யணும்னு நீ ஆசைப்பட்டனா உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதாக 3 முறை சொன்னார். இப்போ 4வது முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் உன்னுடைய தந்தை என்பதாக கூறினார்கள் என்பதாக நாம் பார்க்கணும். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுவதை நம்ம பார்க்கணும். 4வது முறை உன்னுடைய தந்தை. அப்போ பெற்றோர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நட்பு கொள்வது, இந்த உலகத்தில் அதிகமாக நேசிப்பது, நாம் அதிகமாக பணிவிடை செய்வதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போன்ற 2வது அல்லாஹ்வினுடைய திருப்தி யாரிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா உன்னுடைய தந்தை இடத்தில் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய திருப்தி, ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் முழு திருப்தி அடைகிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய தந்தை அவனை கொண்டு திருப்தி அடைந்தவராக இருக்கும். தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் உள்ளது, தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னா ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு ஒன்று வருது. அது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வயதான சஹாபி வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் என் செலவுக்கு அவன்கிட்ட நான் சில உதவிகள் கேட்டேன், அவன் கொடுக்கல. என்னுடைய மகனிடத்துல செலவுக்கு நான் சில உதவிகள் கேட்டேன், பணம் கேட்டேன், அவர் எனக்கு கொடுக்கல என்பதாக ஒரு பெரும் கொண்ட சபைகளை இந்த வழக்கு கொண்டு வந்து நிற்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் அமைதியாக மௌனமாகவே இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய மகனை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய தந்தை அவருக்கான அவர் என்ன ஒன்று கேட்கிறார், பணம் கேட்டிருக்கலாம், உணவு கேட்டிருக்கலாம், உடை கேட்டிருக்கலாம், எது ஒன்றாலும் கேட்கலாம். ஏன்னா உன்னுடைய தந்தைக்கு முழு உரிமை இருக்குது என்பதாக சொல்லுவாங்க. நீ சம்பாதித்த உன்னுடைய பொருளாதாரத்தில் உன்னுடைய தாய் தந்தைக்கு முழு உரிமை இருக்குது. அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், முழு உரிமை இருக்குது. அப்படி உரிமை இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தைக்கு நீ அவர் வந்து கேட்டு நீங்கள் இல்லை என்று சொன்ன அந்த ஒரு வினாடியில எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய அரசியல் இயங்கக்கூடிய அனைத்துமே நின்று விட்டது. அந்த அளவிற்கு அல்லாஹ் கோபம் கொண்டான் என்பதாக 5 நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ தந்தையினுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 33வது வசனத்திலேயே அல்லாஹ் தான் சொல்ல வரா, நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்களிலே முதல் உரிமையாளர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு மீறி தான் அடுத்த விஷயத்துக்கு நம்ம நகரணுமே தவிர பெற்றோர்களுக்கு நீங்க கொடுங்க என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்றான். யார் யாருக்கோ அவங்களுக்குள்ள பிரிச்சுக்குவாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த வசனம் இறங்கும் பொழுது யாரு கூட இவர் பழகிறாரோ அவர் கூட இவர் ஒப்பந்தம் போட்டுக்குவார். அவருக்கு இவருக்கு சம்பந்தமே இருக்காது, நட்பு ரீதியாக பழகிருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுக்குவாங்க, 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. இப்போ இது முழுக்க பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதே போன்று அந்த சொத்தினுடைய உரிமையாளர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நீங்கள் சம்பாதித்ததில் முதல் உரிமையாளர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள்,
உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் யார் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகின்றாரோ, யார் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் பணிவை மேற்கொள்கின்றாரோ, இதை வைத்து அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். யார் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் வயதான நிலையில ஒருவரையோ அல்லது இருவரையோ அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களுடைய மனம் நோகும்படி நடந்து கொள்கின்றாரோ, அவர் சொர்க்கம் செல்வதற்கு அது தடையாக அமைந்துவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது திருமதியில் இந்த அதிசயம் பெறுவதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை வழங்குகிறார், பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 33வது வசனத்தில், சூரா நிசாவினுடைய 33வது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பெற்றோர்களுடைய துஆவை பெறக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, நம்முடைய துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளையும், நம் பெற்றோர்களுடைய துஆக்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக நம்மையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாயதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.